ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல் கைராக் ட்ராவலாக்ஸ். ஸோ இந்த சேனலில் அப்கமிங் டேஸில் நம்ம ஆல் இந்தியா ட்ராவல் வீடியோ vlog பண்ண போகிறோம். ஸோ ஆல் இந்தியா ட்ரிப் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு வாக் அண்ட் லிஃப்ட் ட்ரிப்பு ஆக்சுவலாக இவ்வளோ திக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டேக் முன்னாடி போயிருக்குன்னு சொல்லி. ஸோ இதுக்கு மேலே நான் அதிகமான டேக் எடுக்க விரும்பலை, அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். ஸோ நான் எதுவும் பிளான்லாம் பண்ணலைங்க. ப்ரீ பிளான்டு இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டுக்கு இப்போ போயிட்டு அடுத்து அந்த ஸ்டேட்டு அப்படிலாம் நான் எதுவுமே பிளான் பண்ண கிடையாது. ரேண்டமாக நம்ம அப்படியே எல்லா ஸ்டேட்டும் கவர் பண்ணிட்டு போகிறது தான் என்னோடய பிளானு. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா உள்ளூரே தாண்டாத ஒரு பையன் சடனாக இப்படி ஒரு பிளான் பண்ணி நான் போகிறேன். ஸோ இதில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி நான் வ்ளாகாக நான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்கமிங் வீடியோஸில். ஸோ ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்காக நான் பண்ண ஒரு போஸ்டர், நானே எடிட் பண்ணேன், கேன்வாவில் தான் பண்ணேன். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம பேக்கோட பின்னாடி கட்டுறதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஒரு ஆல் இந்தியா ட்ரிப்போ இல்லை இந்த மாதிரி ஒரு ஜேர்னி பண்ணுறவங்க மோஸ்ட்டாக ஏதாவது ஒரு பர்பஸ் வச்சுருப்பாங்க. லைக் என்ன மாதிரி சொல்கிறது, ஒரு சேவ் வாட்டர் இல்லைனா ஒரு சேவ் ட்ரீ, அந்த மாதிரி ஒரு பர்பஸ் வச்சுட்டு பண்ணுவாங்க. நானும் எவ்வளவோ யோசித்து பார்த்தேன், எனக்குன்னு எந்த பர்பஸும் தோணலை, எந்த ஐடியாவும் கிடைக்கல எனக்கு ஆக்சுவலாக. ஸோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே இதை பிரிண்ட் பண்ணிட்டேன். நம்மளோட சேனல், அதாவது நம்ம ட்ராவல் பண்ணும்போது அட்லீஸ்ட் யாராவது பார்த்து இந்த மாதிரி ஓகே இப்படி ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஸோ சுத்தமாக எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாதுங்க. நான் பாட்டுக்கு அப்படியே ட்ராவல் பண்ண போகிறேன், அப்படியே வீடியோவை கேப்சர் பண்ண போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களை நான் எங்கேஜாக வச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் என்னோடய வீடியோஸில் என்டர்டைன்மெண்ட், அடுத்தபடி இன்ஃபர்மேஷன், அப்புறம் என்னோடய நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேஸில் என்னென்ன ஸ்பெஷலான பிளேசஸ் இருக்குது, ஒவ்வொரு பிளேஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர் இருக்குது, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்னையிலேருந்து நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இன்றைக்கி 9:30க்கு நம்ம கேரளா கோழிக்கோட்லேருந்து நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி 9:30க்கு ட்ரெயினு. ஸோ மார்னிங் வந்து ஒரு 3:30 சம்திங் நம்ம ரீச் ஆயிரும். ஸோ கோழிக்கோட்லேருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன் ப்ரோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலையா, தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு நான் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இது முடிச்சுட்டு தமிழ்நாடுக்குன்னு வேறு மாதிரி நம்ம ஒரு ஐடியா இருக்குது, அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஜேர்னி வந்து நம்ம ஆப்வியஸாக நமக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் லிட்ரலாக ஒரு சொன்னால் நம்ம கோழிக்கோட்டில் இருந்தால் நம்ம எல்லா ஒரு வீடியோவிலேருந்து நம்ம எல்லாமே கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து உங்களை அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். பாய். ட்ரெயினில் ஏறியாச்சு. பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல. வழக்கம் போல ட்ரெயின் டிலே இல்லை. ஆக்சுவலாக ட்ரெயின் கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா 100 தான் ஏறி இருக்கும். எப்போ போய் ரீச் ஆகும்னு தெரியல. ட்ரை சீரியஸாக முடியலங்க. நம்ம எங்கே விட்டுட்டு மார்னிங் ஒரு 3:30 ட்ரெயின் ரீச் அளவுக்கு ரஷ்ஷா இருக்கு. ஹாய் மக்களே, ஸோ நம்ம நினச்சது என்னைக்கு நடந்திருக்கு. வழக்கம் போல் ஃபஸ்ட்டு விலாக செம்ம சொதப்பல். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோழிக்கோட் போக வேண்டியது. பட் ஆனால் இப்போ வந்து நம்ம அல்வாவில் இருக்கோம். இந்த அல்வா வந்து ஆக்சுவலாக எனக்கு தான். நைட்டு வழக்கம் போல் ட்ரெயின் டிலே ஆகும்னு நினச்சிட்டு லேட்டாக ரெடியாகி கிளம்பிட்டேன். பட் ஆனால் ட்ரெயின் டிலே ஆகலை, நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன். நான் போனதும் லேட்டு, கரெக்டாக ட்ரெயின் வந்துருச்சு. அவசரமாக ஓடி போய் ட்ரெயின் பிடிச்சிட்டேன் எப்படியோ. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே நம்ம வடக்கு நண்பர்கள் நமக்கு கொடுத்த சர்ப்ரைஸ்னால என்ன சொல்கிறது, செம்ம எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். இப்போ என்னால் முடியல சுத்தமாக. நைட்டு அவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன். அப்புறம் இங்கே வந்து சரி ஓகே இதுதான் கோழிக்கோடு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. நானும் பாரிஸ் மை ட்ரெயினில் பார்க்காம டக்குன்னு இறங்கிட்டு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் படுத்தேன், அப்படி தூங்கிட்டேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சு சரி ஓகே ஒரு வழியாக கோழிக்கோடு வந்துட்டோம். நம்ம இப்போது
எந்த பிளேஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு கூகுளில் செக் பண்ணுறேன். இந்த பிளேஸ் பார்த்தா அல்வா. அல்வா எனக்கு கொடுத்த மாதிரி இருக்குங்க சீரியஸாக. ஸோ வழக்கம் போல் இல்லை, நமக்கு எப்பயும் போல் நடக்கிற மாதிரி இன்றைக்கும் சூப்பராக நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு விலாகு பண்ணணும்னு நினச்சேன் பர்ஃபெக்டாக, பட் ஆனால் நமக்கு பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போது என்ன பண்ணுறோன்னா, பேக்கெல்லாம் வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ பேக்கை பேக் பண்ணி முடிச்சிட்டேன். பட் ஆனால் அந்த மேப்லாம் நான் இப்போ எதுக்கும் கட்டல. நான் கோழிக்கோட் போய் ரீச் ஆகிட்டு, நான் இங்கேருந்து இப்போ திரும்ப ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கோழிக்கோட் போய் ரீச் ஆகிட்டு, கோழிக்கோட்லேருந்து நான் vlog-அ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் காலையில் செம்ம மழைங்க. ஸோ அது வேற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இன்ஃபர்மேஷன் சென்டர், டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் இருக்கு. இங்கே போய் நம்ம ஆக்சுவலாக ஆன்லைன்லேயே நம்ம டிக்கெட் எடுக்கலாம், பட் ஆனால் வேணாம், ஆஃப்லைன்லேயே எடுத்துப்போம். கைஸ், ஒரு வழியாக டிக்கெட் எடுத்தாச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு போகணும். நம்ம இங்கேருந்து டேரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு எப்படி போகிறது? ஏதாவது வழி இருக்கா? அங்கே ஒரு வழி இருக்குது, அது வழியாக போயிடலாம். ஒரு வழியாக வெயிட் பண்ணதுக்கு ட்ரெயின் வந்துருச்சு கைஸ். ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் லாஸ்ட் பஸ் போகும். ஒழுங்கா ஏறி மறுபடியும் ஓடணும். Trivandrum Mangalore Aeronaut Express from Trivandrum to Mangalore via Sharnur has arrived at Alavar station. Platform number. Okay guys, நான் போய் ட்ரெயின்ல ஏறிட்டு இருக்கோம். செம்மையா இருக்குங்க, சீரியஸா சொன்னா வேற லெவல் தான். கேரளா சின்ன திருத்தம் கேரளம் அதுக்காக தான் இப்போ போராடிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதுங்க ஏன் எல்லாம் கேரளாவை மோஸ்ட் லைக்கபிள் பிளேஸ் விசிட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு வேற லெவலாக இருக்குங்க சீரியஸாக. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மார்னிங் வந்து அப்படி ஆனதுக்கு லிட்டரலாக வருத்தப்பட்டு இருந்தேன். சரி ஓகே அவ்வளோதான், நம்ம திரும்ப போயிட்டு நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நைட் ட்ராவல் பண்ணியிருந்தா கூட நான் இவ்வளோ விஷயத்த பார்த்துருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்போ ட்ராவல் பண்ண முடியுமா நிறைய விஷயத்த நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பார்ப்போம், சொல்லி மாய மோட்ல இங்கே பாருங்க, அதுக்குள்ளேயே மழை வேற ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் சூப்பராக இருக்கு. ஸோ நம்ம vlogல என்னென்ன விஷயத்துல அப்கமிங் வீடியோஸ்ல வர ஸ்டேட்ஸ்ல என்னென்ன கவர் பண்ணுன்றதை நீங்க சொல்லுங்க. நீங்க பாருங்களேன், வேற லெவலா இருக்குங்க. உண்மையாலுமே கேரளம் வேற லெவல் தாங்க. ஸோ இங்க இருக்க மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து அவங்களோட நேச்சருக்கு அதிகமா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்றது இப்போதான் புரியுது. ஸோ இங்க அதிகமான ஒரு என்ன சொல்றது ஈகோசிஸ்டம் ஹார்ம் பண்ற மாதிரி எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸுமே வந்து கேரளாவில் மோஸ்டா கிடையாது. ஸோ மோஸ்டா நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா நார்த் சைட் இருக்கும்.
ஏன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா எக்கோ சிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலோ எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இருக்காது. ஸோ அதனால தான் என்னவோ தெரியல இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க பிளேஸ். வேற லெவலாக இருக்கு. ஸோ நம்ம பயங்கரமாக மழை பெய்யுது. ஒரு வீடியோ என்டர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வேற லெவலில் மழை பெய்யுது. பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு. வாவ், சூப்பராக இருக்குங்க. வேற லெவலில் இருக்கு. ஸோ நம்ம நைட்டு தெரியாமல் பண்ண ஒரு தப்பு இப்போ நமக்கு இப்படி ஒரு வியூவை கொடுத்துருக்கு. உண்மையிலுமே செம்மையாக இருக்குங்க. சரி வாங்க நம்ம பிளேஸில் போய் உட்காந்துக்கலாம். இதான் நம்ம பேக்கு ஆக்சுவலாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் இது கவர் பண்ண தண்ணி உள்ளே வருது. சீட்டில் தண்ணியாக இருக்குது. ஸோ நான் மைக்கு ஃபுல்லாக தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மைக்குள்ளே பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஓகே கைஸ், இந்த ட்ரிப்பு எப்படி போக போகுதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. ஏன்னா பிளைண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லை. சடனாக பிளான் பண்ணேன், சடனாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்ப்போம் நம்ம எப்படி இந்த ட்ரிப்பை கொண்டு போகிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எனக்கு மார்னிங் வந்து அங்கே இறங்கணுமே பயங்கரமாக வெக்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ எனக்கு என்னடா காலையிலேயே வந்து சரியாக பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக மைண்டே இல்லை எனக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு, விலாகை கண்டினியூ பண்ணுறதுக்கு. சரி என்ன பண்ணுறதுக்கு அப்புறம் வந்துட்டோமே, ஸோ என்ன ஆனாலும் சரி நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தண்ணி உள்ளே வருது, க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். திடீர்னு மழை வரும், திடீர்னு மழை வரும். அதான் ஸ்பெஷலு. ஆமா, ஹாய் மக்களே. ஸோ கோழிக்கோடு போலியாடான்னு கேட்டிங்கன்னா போகலங்க. ஸோ நான் தான் சொன்னேன் இல்லையா, பிளானே இல்லாமல் இறங்கணும்னா இந்த மாதிரி தான். ஸோ கோழிக்கோடு போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் அங்கே பெருசாக எதுவும் ஒரு டூரிசம் ஸ்பாட்ஸ் மாதிரி எதுவும் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் கான்காத் அங்கே வந்து நம்ம இப்போ இறங்கியிருக்கோம். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக நம்ம வந்து பெக்கல் ஃபோர்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து கேரளாலேயே இருக்க பிக்கெஸ்ட் ஃபோர்ட். ஆமாம். ஸோ அந்த ஃபோர்ட்டை தான் போய் நம்ம விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஓப்பனில் இருக்குமா இல்லை க்ளோஸ் ஆகிருக்குமான்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி நைட் எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ பார்ப்போம், எங்கேயாவது பெஸ்ட்டான பிளேஸை கண்டுபிடிச்சி ஸ்டே பண்ணுறதுக்கும் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்பாட்டை கவர் பண்ண பார்க்கலாம். சரி, நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு பெக்கல் ஃபோர்ட் கிட்ட. ஸோ இங்கே பார்த்துவே இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ஸில் ஏறி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது ஒரு ரஷ் இருக்கும் பாருங்க. அப்பா ஜாம் ஆக்கிட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. இந்த பெரிய பேக் வேறு போட்டிருந்தேன்னா ஸோ சுத்தமாக முடியல. எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, போட்டு பிசைஞ்சு புழிஞ்சு யாரும் எதுவும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. ஆக்சுவலாக அந்த பெக்கல் ஃபோர்ட் வந்து கேரளாலே இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபோர்ட். ரொம்ப பெரிய கோட்டைன்னா அது இதுதான். ஆக்சுவலாக இது வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1650வது வருஷம் இந்த ஃபோர்ட்டை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கர் ஃபோர்ட்டு. ரொம்ப பெருசு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ தெரியல க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களா என்னென்னு. முடிஞ்ச வரைக்கும் போய் பார்ப்போம். சீக்கிரமாக போயிட்டு என்னென்ன கவர் பண்ண முடியும்னு எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். வாங்க அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டே போகிறேன். கார்லாம் இருக்குது. ஒரு நிறைய பேர் இப்போ போயிருக்காங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்போனா மோஸ்ட்டாக இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓப்பனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார் 6 o'clockலாம் க்ளோஸ் ஆயிரும் ப்ரோ, நீங்கள் சீக்கிரமாக போங்க. நீங்கள் லிஃப்ட்டு கேட்டு உங்களுக்கு மேபி பைக்ஸ் எதுவும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அதனால் பஸ்லேயே போயிருங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னார். சரி, அவர் சொன்னதுக்காண்டியே நம்ம சீக்கிரமாக கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அவங்க போய் பார்த்தா தான் தெரியும் வெளில விட்றாங்களா இல்லை என்னன்னு சொல்லிட்டு. உள்ளே ஏதாவது என்ட்ரி டிக்கெட் இருக்குமான்னு தெரில, பார்ப்போம். நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் போய்க்கலாம். அங்கேருந்து எல்லாரும் போகிறாங்க. ஆல்ரெடி பெரிய பேக்கு, இங்கே வேறு நிறைய கடையெல்லாம் வச்சுருக்காங்க. உள்ள என்ட்ரி டிக்கெட் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அப்பீட்டு தான். அப்பீட்டுலாம் கிடையாது, இருக்கிற காசை வச்சு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு vlog ஒழுங்கா இந்த ஒரு வீடியோ வச்சு குரூப்பே ஆனால் சீரியஸாங்க. நம்ம எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த பிளான் பண்ணாமல் வந்தோம்னா அந்த விஷயம் வந்து செட் ஆகாது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா அப்படியே கோ வித் ஃப்ளோ, ரேண்டமாக பார்த்துடலாம், எல்லாமே ரேண்டமாக பண்ணிடலாம்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன். பட் ஆனால் அப்படி இல்லை. நம்ம எதனாலும் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு தான் வரணும், டைமிங்லேருந்து எல்லாமே. ஸோ அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அந்த விஷயம் பிளான் பண்ணாமல் வந்தோம்னா ரொம்ப ஒரு ஒஸ்ட்டு, ரொம்ப ஒஸ்ட்டு. நான் கோழிக்கோட் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், பார்த்தீங்களா இப்போ எங்கே வந்து விட்டுருச்சுன்னு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் விலாக்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு விலாக் விட்டுருங்க, ரொம்ப வியர்டாக போச்சு. நெக்ஸ்ட் விலாக்லேருந்து பர்ஃபெக்டாக முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறது, கரெக்டாக பண்ணுவோம், பிளான் பண்ணி பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி டெஸ்ட் கேட்போம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பெங்கல் ஃபோர்ட். என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும், என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். ஆமாங்க, என்ட்ரி டிக்கெட் எடுக்கணுமாம்மா. ஃபாரின் சிட்டிசன்னா வந்து 300 rupees. நமக்கு எவ்வளோன்னு தெரில, ஆனால் பெங்கல் ஃபோர்ட் பார்க்கணும். அது 6 o'clock க்ளோஸ் ஆயிருமா? இப்போ டைம் என்னாச்சு? 5 o'clock. 1 hour இருக்குல்ல? சரி சரி, ஓகே ஓகே. போட்டிருக்காங்க. நான் எவ்வளோண்ணா டிக்கெட்டு? அங்கேயா? டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்கு ப்ரோ. டிக்கெட் 1 25. பரவாயில்லைங்க, 25 தானா? கூட அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். சேஞ்சு 5 rupee கொடுக்குறேண்ணா கையில். சேஞ்சு 5 rupee ஏதாச்சும் இருக்கா? ஒன் செகண்ட். ஓ இருக்கா? தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்தியன் சிட்டிசன்னா வந்து 25 rupees, அதே ஃபாரினர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா 300. பரவாயில்ல. கவுண்டர் டைமிங் பாருங்கள், மார்னிங் 8 AM டு ஈவினிங் வந்து 5:30. ஸோ டைம் இருக்குது, வாங்க அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஏதோ ஒரு கியூஆர் மாதிரி இருக்கு. காசுலேருந்து எல்லாமே கசக்கி கசக்கி அப்படியே ஜோப்புக்குள்ளே போட்டேன். நல்லா இருக்குங்க, பிரம்மாண்டமா, சீரியஸா. ஆக்சுவலாக இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அந்த உங்களுக்கே தெரியும், ஏதாவது வார் இது மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை திறந்து விட்ருவாங்க உள்ள முதலே போட்டு. ஸோ எனிமீஸ் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வா, ஏதோ பூட்டி வச்சிருக்காங்க, இதுக்குள்ள நம்ம போக முடியாது போல. மற்றபடிக்கு எல்லா இடத்துக்கு போகலாம்.
ஸோ இந்தியன் ஃப்ளாக் பார்த்தீங்களா, பிரம்மாண்டமாக இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி நம்ம வாகா பார்டரில் போயிட்டு நம்ம ஃப்ளாகை வந்து வீடியோ எடுக்கணும். செம்மையாக கட்டியிருக்காங்க. இது இப்பயே எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக வந்து இது கட்டினப்போ புதுசில் எப்படி இருந்திருக்கும், செம்மையாக இருந்திருக்கும்ல. இதெல்லாம் இவங்க இப்படி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் ஒன் செகண்ட். தேங்க்யூ. வாவ், இது ரொம்ப பெரிய ஃபோர்ட்டுங்க. ஆக்சுவலாக முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோவே கவர் பண்ணலாம். ஓகேவா? ட்ரிங்கிங் வாட்டர், பேபி கேர், இது ஏதோ ஒரு மினி கேன்டீன் மாதிரி இருக்கு. ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம பேகு தான் பிரச்சனையே. நம்ம பேகை தூக்கிட்டு நடக்கவே முடியல. முடிஞ்ச வரைக்கும் வெயிட்டை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். நான் தான் தேவையில்லாம சரி ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்து போட்டு வந்துட்டேன். அதுவே பயங்கர சஃபராக இருக்கு நமக்கு. ஸோ சீரியஸாக முடியலங்க, செம்ம வெயிட்டாக இருக்கு பேகு. அது ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு அந்த இடத்துல. அந்த வியூ பாயிண்ட் கிட்ட போகலாம் ஃபர்ஸ்ட். ஓ ஆக்சுவலாக இதில் ஏதோ இருக்குதுங்க. அதே தான் தண்ணியை விட்டு வச்சிருவாங்களே, ஏதோ ஒரு பூல் மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு பார்க்க. தெரியல ஆனால் என்னன்னு சரியா. வாவ், ரொம்ப பெரிய ஃபோர்ட்டு தாங்க இது. ஆக்சுவலா சின்னதாக தான் இருக்கும்னு நினைச்சேன். செம்மையா வெட் ஆயிட்டேன், பயங்கர ஸ்வெட்டு, செம்ம ஸ்லோப்பா வர இருக்கு. இந்த வெயிட்டை வச்சுட்டு இதுல ஏற முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணலாம். செம்ம ஸ்லோப்பா இருக்கு. அது முன்னாடி ஹைக்கிங்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாதனால அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. நார்மலாக நம்ம எதை பண்ணாமல் இருந்தா யாருக்குள்ள நாக்கு தள்ளிடும். வாவ், பீச் பக்கத்துல தாங்க இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த வியூ ஆக்சுவலா. ஸோ அங்கேயும் நிறைய ஸ்பாட்ஸ்லாம் இருக்கு. மோஸ்ட்டாக போய் அங்கேயே கவர் பண்ணலாம். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ஃபோர்ட்டு. அதான் முன்னாடியே சொல்லிட்டியாடா அப்படின்னு இருந்தாதீங்க. சீரியஸாக இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக தான் இருக்கு. ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியுமான்னு தெரில, பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏதோ ஒரு பிளேஸை பார்த்து போய் ப்ளசண்ட்டாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலாம். ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கோம்.
சரி, நம்மளும் ஒரு ஐஃபோன் வாங்கணுங்க. ஐஃபோனில் vloggingக்கு ஒரு நல்ல கேமரா வாங்கணும். மொபைலில் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பயங்கரமாக ஸ்வெட்டு, ஃபுல் பாடி கம்ப்ளீட்டாக நனைஞ்சிட்டேன். இப்போ எங்கெங்கேயோ சுற்றி எப்படியோ வந்து கடைசியாக அந்த ஃபோர்ட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நான் என்னென்னமோ பிளான் பண்ணியிருந்தேன், இப்போ எங்கே பிளான் பண்ணியிருந்தேன், எதுவுமே பிளான் பண்ணல. அதனால தான் இப்படி வந்து மாட்டியிருக்கோம். பட் பரவாயில்லைங்க, பிளான் பண்ணாமல் வந்ததுக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வந்து திடீர்னு அந்த விஷயம் நடக்கலான்னா நமக்கு கொஞ்சம் ஒரு ஏமாற்றமாக போயிடும். பட் ஆனால் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பிளான் பண்ணாமல் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்க்கும்போது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதான் மூச்சு பயங்கரமாக வாங்குது. இந்த இடம் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் மேலே போகிறதுக்கு எதுவும் அலோட் இல்லை போல இருக்கு, கொஞ்சம் டேமேஜாக இருக்கனால க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடாப்பா சமைச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? பிரிக்கெலாம் ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் போக போகுதுன்னு நினைக்கிறேன், அதான் எல்லாம் இறக்கி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல ஸ்பாட்டை பார்த்து கண்டுபிடிச்சி உக்காரணுங்க. இது என்ன இடம்னே தெரில, ஒத்தையடி பாதையாக போகுது. வடிவேல் டைலாக் தான், சின்ன வயசில் ஆத்தா சொல்லியிருக்கா, ஒத்தையா போனாலும் ஒத்தையடி பாதையில் போகாதடான்னு. டைலாக் சரியான்னு கூட தெரில. இது என்ன மரம்னு தெரியல. இப்போ சோலோ ட்ராவலும் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. பீப்புள் கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. ஆர்வமாக யாராவது இது மாதிரி போனாங்கன்னா கேட்குறாங்க, ப்ரோ என்ன சேனல் வச்சுருக்கீங்க ப்ரோ இதான் ப்ரோ ஃபஸ்ட்டு வீடியோ. நான் எப்படி சொல்கிறது அவங்கக்கிட்ட, இன்னும் வீடியோவே அப்லோட் பண்ணல, அதுக்குள்ளேயே சேனல் நேம் சொல்லலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள எதுவும் இருக்காது. ஸோ அதனால் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், ப்ரோ இதான் ப்ரோ ஃபஸ்ட்டு வீடியோ, இனிமேல் தான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அது ஏதோ ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருக்குது, அந்த காலத்து கெஸ்ட் ஹவுஸ் போல இருக்குது ஆக்சுவலாக. பேகு செம்ம வெயிட்டுங்க, சீரியஸாக செம்ம வெயிட்டு. ஏன்டா தூக்கணும் அப்படின்னு கேட்காதீங்க. எப்போ அந்த பேகை தூக்கி இந்த ஆல் இந்தியா ட்ரிப்பு போகிறதுக்குள்ளே என் மொத்த பாடியும் போயிடும் போல இருக்கே. வாவ், எனக்கு தெரிஞ்சு செம்ம வியூ பாயிண்ட்டாக இருக்க போகுது. அங்கே தெரியுதுங்களா, அந்த வியூ வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து பார்த்தா பீச் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். பீச்சோட சவுண்டு கேட்குது. ஆமாம், பீச் தெரியுது. வாவ், பீச் தெரியுது. வாவ், ஓ மை காட், லிட்ரலாக அமேசிங்காக இருக்குங்க. கைட்டியெல்லாம் பிடிக்கல, சும்மா கட்டி பார்த்தேன். செம்மையாக இருக்குங்க. ஹாய், முடியவே முடியல.
செம்ம சில்லுன்னு இருக்கு காற்று. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீனிஷாக அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக அந்த மாதிரி பார்க்குறது. ஸோ கீழே யாரோ போகிறதுக்கு கீழே போகிறாங்க போல இருக்கு. ஏதோ சின்னதாக ஒத்தடி பாதெல்லாம் இருக்குது, கீழே போகலாம் போல இருக்குது. பட் ஆனால் நமக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. ஏன்னா 6 o'clock க்ளோசிங் டைமு. ஸோ நம்ம அதனால் சீக்கிரமாக கிளம்புறது தான் நல்லது. ஆமாம், எப்படியா சுற்றி எப்படியா வந்துட்டோம். இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ஃபுல்லாக மாங்காய் செடியாக இருக்குது, ஆனால் ஒரு மாங்காய் கூட இல்லை. இருந்தால் பறிச்சிடலாம். ஓ மை காட், இது மாங்காய் செடி தானா? மாங்காய் மரம் தானா? ஆமாங்க, மாங்காய் மரம் தாங்க. ஒரு சாயில பார்த்தா சப்போட்டா மாதிரியே இருக்கு. ஸோ வெற்றிகரமாக எப்படியோ ஆரம்பித்த நம்மளோட விலாகு ஃபினிஷிங் டைம்லேயாச்சும் ஒரு நல்லபடியாக முடிச்சிருமான்னு எதிர்பார்த்தேன். ஸோ அதே மாதிரி செம்ம இப்போ கொஞ்சம் மைண்டு பீஸாக ரிலாக்ஸாக இருக்குங்க சீரியஸாக. ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்து இன்னைக்கு நாளே கிட்டத்தட்ட வீணாக போயிருமோன்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை, கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு. ஸோ இன்னைக்கு டே சூப்பராக முடிஞ்சிருக்கு. வேறு லெவல் இன்னைக்கான ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட் தான், இதையும் காட்டுறேன். கம்பிலாம் இப்போ அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீழே ஏதோ வீடு கட்டி டென்ட் எல்லாம் போட்டு தங்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, கீழே வீடுலாம் இருக்குங்க. இதோ தெரியுதா, கீழே வீடுலாம் இருக்கு. இதெல்லாம் எப்போ கட்டினது? புதுசா, இதெல்லாம் புதுசா கட்டியிருக்காங்க ஆக்சுவலா. இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது கிடையாது. ஏன்னா இந்த பிரிக்கு நம்ம அங்கே பார்த்தோம் ஆல்ரெடி, நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த பிரிக்கு செஞ்சு இப்போ புதுசாக எல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்கு. தெரியுதுங்களா அந்த சேருக்கு பின்னாடி இந்த பிரிக்கு? ஏதோ தமிழ் பாட்டு ஓடுற மாதிரியே தோணுது. ஏதோ கீழே பாருங்க, ஃபுல்லாக அந்த பிரிக்கு தான். இது ஆக்சுவலாக ஏதோ சொல்லுவாங்களே, எர்த் பிரிக்குன்னு சொல்லுவாங்க. இது பேர் எர்த் பிரிக் தான். இங்க பாருங்க, நமக்கும் அந்த மாதிரி ஆகுமா தெரியல. அந்த வேலையை பார்ப்போம். தப்பு தப்பு, அந்த வேலையை பார்ப்போம். நைட் ஆனால் சூப்பராக இருக்கும் போல இருக்கு. இங்கே லைட் செட்டப்லாம் வச்சுருக்காங்க. நைட் ஆனால் ஆன் பண்ணாங்கன்னா 4 days மஜாக்கு ஜோதியாக வேணும். எப்பாடே, இந்த பேகு தாங்க தூக்கிட்டு நடக்க முடியல. தேவையில்லாத இந்த பேக்கை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வாவ், செம்மையாக இருக்குங்க இது. நம்ம அப்படியே ஒரு தோகையை மட்டும் விரிச்சு காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓடிட்டாப்ல. அவங்க அப்படி துரத்திக்கிட்டே போவோம். இன்னைக்கு நீ உன் தோகை ஆட்டத்தை பார்க்காமல் நான் போக மாட்டேன். அப்படிலாம் இல்லை.
ஆக்சுவலாக அது பயத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். மயில் நம்மளை பார்த்தோன்னே ஓடிட்டே இருக்கு. மியாவ் 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 மியாவ். நீ யாருன்னு எனக்கு தெரியும்டான்னு சொல்லிட்டு ஓடுதுன்னு நினைக்கிறேன். செம்ம பசுமையா இருக்கு, வேற லெவல். பயப்படவே மாட்டேங்குதுங்க. வா, பயப்படவே இல்லை பாருங்களேன். ஸோ அவ்வளோதான், மோஸ்ட்டாக நம்ம ஃபோர்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. ஏன் விடுவானே, வாங்க ஏறி போய் பார்த்துட்டு வரும். இங்கே என்ன வியூ இருக்குன்னு பார்ப்போம். ஏறிந்து பார்த்தா பார்க்கிங் தான் தெரியுது, பெஸ்ட்டு. ஆக்சுவலாக அந்த பெரிய வியூ ஃபர்ஸ்ட் ஒரு மேடு மாதிரி நான் ஏறினேன் இல்லையா, ஸோ அது ஒன்று தான் பெரிய வியூ பாயிண்ட் போல் இருக்குது இங்கே இருக்கிறதுலே. அதுக்கப்புறம் அந்த பீச்சு கிட்ட காமிச்சேன் இல்லையா, ஸோ அது மட்டும் தான் இங்கே இருக்கிற பெரிய வியூ பாயிண்ட் போல். ஸோ மற்றது எல்லாமே ரொம்ப அந்த அளவுக்குலாம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, எல்லாம் நார்மல் தான். ஸோ நல்லா தான் இருக்குது ஃபோர்ட். ஆனால் வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ எங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது, யாரையாவது எடுக்க சொல்லலாமா? நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடை இருக்கும், ஜூஸ் இருக்குது, தண்ணி இருக்குது, சிப்ஸ் இருக்குது, என்ன வேணாலும் இருக்குது, வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. வாவ், அங்கே பாருங்கள் நம்ம இந்தியன் ஃப்ளாகு வேற லெவலாக பறந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு மரம், I don't know what is it. ஓ, அங்கேயும் போகலாமா? அம்மா, அங்கேயும் போகலாங்க. அவ்வளோதான், அந்த எக்ஸிட் கேட்டுக்கிட்டே வந்துட்டோம். நம்ம இன்னும் இப்படி போனோம், இப்படி ஸ்ட்ரைட்டாக போனோம், நம்ம இன்னும் இந்த சைடு போகல. ஸோ இந்த சைடு போனோமா நம்மளால சீக்கிரமாக கவர் பண்ண முடியாது. அதேமாரி நம்மக்கிட்ட இப்போ டைமும் இல்லை. ஸோ நம்ம அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அப்படியே இப்போ கிளம்பலாம். போர்ட்டுக்கு ஒரு டாட்டா பாபாய் சொல்லிட்டு ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பேகை மட்டும் கொஞ்சம் எங்கேயாவது செட்டில் பண்ண பார்க்கணும். முடியல, செம வெயிட்டாக இருக்குது பேகு. அவ்வளோதாங்க, கரெக்டாக டைம்னா டைம் தான் போல இருக்குது. கரெக்டான டைம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மழை பெஞ்சது சூப்பராக இருந்திருக்கும். ஸ்ரீ முக்கியப்பரான டெம்பிள். ஓ, உள்ள இருக்கிறது என்ன சுவாமின்னு தெரியல, யாரும் குளிக்காம இருக்கும். சாமி பார்த்தாச்சு, அப்படியே தம்ப்நெயிலுக்கு மட்டும் இங்கிருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், நல்ல பிக்கா. போர்ட்டுக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளமே இல்லைங்க, ஜஸ்ட் வீடியோ தான் எடுத்துருக்கோம், நம்ம ஃபோட்டோ எதுவும் எடுக்கல.
ஸோ ட்ரை பண்ணலாம், இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணலாம். நிறைய ஷாப்ஸும் இருக்குது. ஒரு வழியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. ஃபுல்லாலாம் நம்ம பார்க்கல, பாதி ஃபோர்ட் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். மீதி ஃபோர்ட் பார்க்குற அளவுக்கு நமக்கு டைமும் இல்லை. ஏன்னா 6 o'clock ஷார்ப்பாக அவங்க எல்லாமே க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கார்ட்ஸ்லாம் உள்ளே போய் உள்ளே இருக்க டூரிஸ்ட் எல்லாத்தையும் வெளியே வர சொல்லிட்டாங்க. பட் ஓகே தான், சூப்பராக இருக்குங்க, நைஸ் பிளேஸ். ஸோ இதுக்கு மேலே நம்ம நைட்டு தங்குறதுக்கு ஒரு இடத்த பார்க்கணும். ஃபஸ்ட்டு நைட்டு தங்குறதுக்கு ஒரு இடத்த சர்ச் பண்ணணும். பெட்ரோல் பங்க்கில் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுறது. பாருங்களேன், பூரா பயப்படவே மாட்டேங்குது. ரொம்ப கிட்டக்க இருந்துச்சு, ஆக்சுவலாக ரொம்பவே கிட்டக்க இருந்துச்சு. ஸோ கைஸ், நான் இடத்த அரேஞ்ச் பண்ணிட்டு நான் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நைட்டு ஸ்டேக்கு நம்ம முஸ்ஜிதில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அவங்கக்கிட்ட பேசினேன், அவங்க உடனே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அவங்க டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை எதுவும் வீடியோ எடுக்கல. ஸோ எடுத்தால் அது மேனஸ், ஸோ அந்தளவுக்கு இருக்காது, மேனராக இருக்காது. ஸோ அதனால் நான் எதுவும் வீடியோவில் எடுக்கல. ஸோ இன்றைக்கி நைட்டு ஸ்டே இங்கே தான். ஸோ இங்கே தான் ஸ்டே நமக்கு இன்றைக்கி. ஸோ நாளைக்கு தேவையான ட்ரெஸ்லாம் இப்போயே எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே உட்காந்து வீடியோ தான் எடிட் பண்ணோம். ஸோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.